தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் நாம் இன்று தரிசிக்கும் ஆலயம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில். புதுவை மாநிலத்தின் பெரிய கோவில் என வரலாற்று பெருமைகள் கொண்ட கோவிலாக விளங்குவது வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில். சுயம்புவாக தோன்றிய திருமேனி, பிரம்மன் பூஜித்த ஸ்தலம், சோழ மன்னன் தருமபாலனால் உருவாக்கப்பட்ட ஆலயம். சூரியன், சந்திரன், இந்திரன், மன்மதன், ஆதிசேஷன் என பலரும் வழிபட்ட தலம். சுகப்பிரசவத்திற்கு உதவும் பிரசவ நந்தியுள்ள தலம். பங்குனியில் சூரியன் வழிபடும் தலம். வில்லை புராணம் கொண்ட கோவில். வாழும் லிங்கமே எங்கள் தாயுமான சுவாமியாகி மேவும் லிங்கமே. புராணக் கதைகள். ஒரு காலத்தில் வில்வமர காடாக விளங்கிய இத்தலத்தில் இறைவன் வெளிப்பட்டது ஒரு சுவையான கதை. உழவார் கரைப்பண்ணையார் வளர்த்த பசு ஒன்று சிவலிங்கம் மறைந்துள்ள புற்றின் மீது பால் சுரப்பதை கண்ட மக்கள் தங்கள் மன்னனிடம் கூற, மன்னனும் அங்கு வர அங்கே மறைந்திருந்த சுயம்புலிங்கம் வெளிப்பட்டது. இம்மன்னன் இறைவனுக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பினான் என தலப்புராணம் கூறுகிறது. இதுபோன்று மற்றொரு புராண கதையும் உண்டு. இந்த செய்தி வீர ராகவ கவி இயற்றிய வில்லை புராணத்தில் காணப்படுகிறது. சோழவள நாட்டை சேர்ந்த கமலாபுரி என்ற நகரை தருமபாலன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். முற்பிறவியில் அவன் செய்த பாவத்தின் பலனாக அவன் உடல் முழுக்க வெண்குட்ட நோய் தாக்கியது. மனம் நொந்து இருந்த மன்னனிடம் புண்ணிய கீர்த்தி என்ற அந்தனர் வந்தார். அவரின் ஆலோசனைப்படி தொண்டைவள நாட்டில் வில்வ வனம் என்ற பெயரில் உள்ள பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட திரு காமேஸ்வரர் ஆலயம் சென்று பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வழிபட சொன்னார். அவ்வாறே மன்னன் தருமபாலனும் செய்ய அவனது நோய் அனைத்தும் நீங்கியது. பிரம்மதேவன் உருவாக்கிய தீர்த்தம் இது பிரம்ம தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் மூழ்கி பலன் பெற்றவர்கள் ஆதிசேஷன், இந்திரன், மன்மதன், கோவிந்தினி என்னும் அந்தனர், சோழன், நரசிங்கமூர்த்தி என பட்டியல் உள்ளது. வில்லை புராணம். இக்கோவிலை பற்றி அறிய உதவும் தல புராணம் வில்லை புராணம் ஆகும். 495 பாடல்களை கொண்ட இதனை இயற்றியவர் வீர ராகவ கவி என்ற புலவர். இதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த பெருமை தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயரையே சாரும். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் பேராசிரியராக இருந்த ஜூலின் வின்சென்ட் என்பவர் பாரிஸ் நகர் தேசிய நூலகத்தில் இருந்த கையெட்டு பிரதியை நகல் எடுத்து சாமிநாத ஐயருக்கு அனுப்பி வைக்க அது 1940ஆம் ஆண்டில் பதிப்பிக்க பெற்று வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. பலம் தந்த அண்ணலே ஆத்மாவே ஒரு லிங்கம், மூச்சாலே அது இயங்கும். இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு, இங்குள்ள சுகப்பிரசவ நந்தி அம்மன் சந்நிதியை நோக்கியவாறு இது அமைந்துள்ளது. சுகப்பிரசவம் விரும்பும் எவரும் இங்கு வந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரசவ நந்தியை அம்மன் பார்க்கும் தென் திசையை நோக்கி திருப்பி வைத்துவிட வேண்டும். நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடந்துவிடும். இதன் பிறகு குழந்தையும் தாயும் இவ்வாலயம் வந்து அதற்கு சிறிய அளவில் அபிஷேகம் செய்து அம்மனை நோக்கி வடதிசையில் அந்த நந்தியை இயல்பு நிலைக்கு திருப்பி வைத்துவிட வேண்டும். இதுவே நன்றி கடனும் பரிகாரமும் ஆகும். இங்கு எழுந்தருளுள்ள சுயம்புநாதரின் பெயர் திரு காமேஸ்வரன். இவருக்கு நடுவழிநாதன், வைத்தியநாதன், வில்வநேசன் என பல பெயர்கள் உள்ளன. இறைவிக்கு கோகிலாம்பிகை, குயிலம்மை, முத்தம்மை என பல பெயர்கள் உள்ளன. திரு காமேஸ்வரம், வில்வவனம், வில்வநகர், வில்லேச்சரம், வில்லியனூர் என இத்தலத்தின் பெயர்களும் பலவாகும். இங்குள்ள விநாயகர் வலம்புரி விநாயகராக காட்சி தருகிறார். முருகன் பெயர் முத்துக்குமரன் என்பதாகும். இவ்வாலயம் அறிய கலைநயம் கொண்ட சிற்பங்களை கொண்டு விளங்குகிறது. மகா மண்டபத்தின் ஒரு தூணில் ஒரு பெண் பிரசவிக்கும் காட்சி தத்ரூபமாக காட்சியளிக்கிறது. குழந்தை வெளியே வருவது, 2 பெண்கள் தாங்கி பிடிப்பது என உயிரோட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள திருத்தேர் மிகவும் பெரியது. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய தேர்களில் இதுவும் ஒன்று. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இத்தேரின் பழைய அச்சு நீக்கப்பட்டு இரும்பாலான புதிய அச்சு பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு வைகாசி மாத பிரம்மோற்சவத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவை கவர்னரும் முதல்வரும் படம் பிடித்து தொடங்கி வைப்பது பிரெஞ்சு ஆட்சி காலம் முதல் இன்று தொடர்கிறது. இத்திருக்கோவிலுக்கு 3 தேர்கள் உள்ளன. தேரோற்றத்தில் இம்மூன்றும் உலா வரும். இங்கு சூரிய பூஜை ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. பங்குனி மாதத்தில் 9, 10, 11 ஆகிய 3 தினங்களில் இப்பகுதி வாழ் மக்கள் பலரும் அறிந்திராத செய்தி ஒன்று உள்ளது. இக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி, வைகாசி விசாக பிரம்மோற்சவம், 9 நாள் தேர் திருவிழா, ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், அம்பிகைக்கு பிரம்மோற்சவம், ஐப்பசி, கந்த சஷ்டி, சூரசம்காரம், கார்த்திகை தீபம்,
மாதம் மார்கழி திருவாதிரை, சங்கரபாணி நதியில் மாசிமக தீர்த்தவாரி, பங்குனியில் சூரிய பூஜை, பிரதோஷம் என இங்கே அனைத்து விழாக்களும் சிறப்புடன் நடந்து வருகிறது. விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் வில்லியனூர் அமைந்துள்ளது. புதுச்சேரிக்கு மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வில்லியனூர் திரு காமீஸ்வரர் கோவில். இந்த ஆலயத்தினுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஆலயத்தின் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.